ஹாய், வெல்கம் டு ராஜேஷ் சினிமாஸ். நான் உங்க ராஜேஷ். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெலுங்குல பவன் கல்யாண் நடிப்புல வெளிவந்த உஸ்தாத் பகத் சிங் அப்படிங்கிற படத்த தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கே.எஸ். ரவிக்குமார் வந்து ஒரு நேர்மையான ஒரு வாத்தியார். அவரு ஒரு மலை சார்ந்த கிராமத்த வந்து என்ன பண்றாருன்னா, இவரால முடிஞ்ச சிறு சிறு சேவைகள் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்கே ஒரு கெட்ட காரியங்கள் நடந்தாலும் என்ன அப்படின்னு தட்டி கேட்கக்கூடிய ஆளா இவர் இருக்காரு. இப்படி ஒரு தருணத்துல என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சில கொலை சில வந்து அதாவது கடத்தல்கார கும்பல் ஒரு யானைய வந்து தந்தத்த வேட்டையாட விரும்புது. அப்ப இவரு போய் என்ன பண்றாருன்னா, அத தடுக்க முயற்சிக்கிறாரு. ஆனா இவர அடிச்சு போட்டுர்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோவோட சின்ன வயசு கேரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகுது. அந்த பையன் வந்து என்னன்னா எல்லாத்தையும் தும்சம் பண்ணி இவர காப்பாத்துறான். அப்ப இவர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, இவன் வந்து ஒரு அநாத சிறுவன் அப்படிங்கிறது தெரிய வருது. இவரு தன்னோட புள்ளைய என்ன பண்றாரு அப்படின்னா, தத்தெடுத்து இவர படிக்க வைக்கிறாங்க. பையன் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சின்ன வயசு பவன் கேரக்டர வந்து பையன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லா அவனும் வந்து அநியாயத்த தட்டி கேட்கக்கூடிய ஒரு பையனா இருக்கான். இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து நெருடலா இருந்தாலும், சரி இது வந்து ஒரு பகத்சிங் பேட்டர்ன்ல இவர் போறாரு அப்படின்னு சொல்லி, கே.எஸ். ரவிக்குமார் என்ன ஆயிருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, விட்டுறாப்புல. ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகுதுன்னா, கே.எஸ். ரவிக்குமாருக்கு சிறந்த நல்லாசிரியருக்கான விருது கிடைக்குது. அப்ப ஆ சிஎம்ஏ நேரா வந்து என்ன பண்றாப்புல அப்புட்ன்னா, "ஐயா நீங்க நல்லாசிரியர் விருது உங்களுக்கு குடுத்தாச்சு." அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. "அதுக்கு ஏன் நீங்க வந்தீங்கன்னு?" கேசவ் கேட்கிறாரு. "நான் அதுக்காண்டி வரல. உங்கள மாரி நல்லவங்க எங்களோட கட்சியில சேர்ந்து மக்களுக்கு சேவை செய்யணும். அதுக்காண்டி தான் நான் வந்திருக்கேன். அதனால நீங்க எங்களோட கட்சியில வந்து சேவை செய்யுங்க. நீங்க யோசிச்சுட்டு சொல்லுங்க உங்க முடிவ." அப்படின்னு சொல்லி சொல்றாப்புல. இறுதியில கே.எஸ். ரவிக்குமார் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு கட்சியில சேர்றதுக்கு போறாப்புல. அப்ப நம்ம அந்த பவன் கல்யாணோட சிறு வயசு கேரக்டர் என்ன பண்றாப்புல அப்படின்னா, "ஏன்பா என்னைய விட்டு போறீங்கன்னு?" "கண்டிப்பா நான் வருவேன். நீ என்னைய தேடி வருவ." அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போறாப்புல. இதுக்கப்புறம் பவன் கல்யாண் வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய ஆள் ஆயிடுறாப்புல. அவரு அந்த காட்டுல என்ன நடந்தாலும் அவர் தான் வந்து என்னன்னா, காட்டுக்கும், காட்டு மக்களுக்கும் ஒரு பாதுகாவலனா இருக்காப்புல. இதுக்கப்புறம் இவரோட வாழ்க்கையில என்னென்னலாம் டர்னிங் பாயிண்ட் நடந்துச்சு, இவரு உண்மையிலே வந்து இவர் யாரு? பகத் சிங் அப்படிங்கிறது இவர் யாரு? இவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதைகள் என்ன? அப்படிங்கிறதுக்கான விடை தான் இந்த மொத்த படமும் உஸ்தாத் பகத் சிங். இந்த படத்த பொறுத்தளவுக்கு எப்படி இதுக்கு முன்னாடி பவன் கல்யாணோட படம் ஓஜி வந்துச்சோ, அது முழுக்க முழுக்க ரசிகர்களுக்கான ஒரு படம். அதே மாரி இந்த படமும் பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து எல்லா ஆடியன்ஸையும் திருப்திப்படுத்தணும்னு சொல்லி இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு மாஸ் கலவையா இந்த படத்த கொண்டு வந்திருக்காங்க. பொதுவாவே தெலுங்கு படத்துல, அதுவும் மாஸ் ஹீரோ படத்துல நம்ம என்னன்னா லாஜிக்கு சற்றும் எதிர்பார்க்கவே கூடாது. அதே மாரி தான் இந்த படத்துல நீங்க லாஜிக்கெல்லாம் எதிர்பார்க்கவே கூடாது. பட் மாஸான ஃப்ரேம்ஸ் வேணும், ரசிக்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னா, இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாம். ஸ்டார்ட்டிங்ல இருந்து இறுதி வரைக்கும் பவனோட ஸ்டைலு, பவனோட ஃபைட்டு, பவனோட டான்ஸு எல்லாமே அவரு நல்ல எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்காருன்னே சொல்லுவேன். அதே மாரி ஹீரோயின்ல இன்ட்ரோக்கு 2ண்ட் ஹாஃப்ல அதுவும் பாதியில தான் வராங்க. அ ஸ்ரீலீலா. அண்ட் தென் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து என்னன்னா, அங்கங்க வந்துட்டு போறாங்க ராசிகண்ணா. இவங்க ளோட கேரக்டர் பெரிய லெவலுக்கு கொண்டு வரல. பட் ஸ்ரீலீலாவோட கேரக்டர் கொஞ்சம் ரசிக்கும்படியா இருக்கு. கதையோட சார்ந்து வரனால. மொத்தத்துல இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு மாஸ் கலவையான ஒரு கமர்ஷியலான ஒரு படம் பிடிக்கும். என்டர்டெய்னர் அப்படின்னா, இந்த படத்த நீங்க தாராளமா பார்க்கலாம். அப்புறம் என்ன? இந்த படம் தியேட்டர்ல தமிழ்ல ரிலீஸ் ஆகல. தெலுங்குல தான் சப்டைட்டிலோட ரிலீஸ் ஆயிருக்கு. பார்க்கிறவங்க பாருங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.